பங்குனி பிரதோஷம் எந்த விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை தரக்கூடிய விரதம் எது என்றால் அது பிரதோஷ விரதம் தான். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் அண்ட சராச்சரங்களையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறார் என்பது ஐதீகம். இந்த சமயத்தில் சிவபெருமானை தியானிப்பதும் சிவ நாமங்களை உச்சரிப்பதும் பலவிதமான பொருட்களால் சிவனை அபிஷேக ஆராதனைகள் செய்து வணங்குவதும் சிவனின் அருள் பெறுவதற்கு முக்கியமான காரணங்களாக அமைகின்றன. 30 முக்கோடி தேவர்களும் சிவபெருமானை வழிபடும் நேரமே பிரதோஷ நேரம் ஆகும். இந்த பிரதோஷ காலங்களில் செய்யப்படும் மந்திர பாராயணம், பிரதட்சணங்கள் ஆகியவை மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இந்த பிரதோஷ கால பூஜையின் போது சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டும் நந்திக்கு அருகம்புல் கொண்டும் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். அனைத்து விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. பிரதோஷம் என்ற பூஜையே சிவபெருமானை வழிபட உகந்த காலமாக அமைகிறது. சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று. இந்த பிரதோஷ தினத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும், பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை என்னும் 2 காலங்களிலும் வரும் திரையோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை நாம் பிரதோஷ காலம் என்கின்றோம். தினமுமே மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையில் வரக்கூடிய காலத்தை நித்திய பிரதோஷ காலம் என்கிறோம். பிரதோஷ வேளையான இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் விசேஷமானதாகவும் கருதப்படுகிறது. இத்தனை சிறப்பு மிக்க பிரதோஷ விரதத்தின் புராண கதையை நாம் இப்பொழுது காணலாம். பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லாத வாழ்க்கை வாழலாம் என்று மகாவிஷ்ணு ஒருமுறை தேவர்களிடம் கூற, தேவர்களும் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என்று தயாரானார்கள். ஆனால் அது எளிமையான வேலையாக இல்லை. இதனால் அசுரர்களையும் தங்களோடு சேர்ந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைய அழைத்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை எடுக்கலாம் என்று பார்க்கடலை கடையும் பொழுது மந்தரமலை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் பயன்பட பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். அந்த நேரத்தில் மந்தரமலை பாரம் தாங்காமல் கடலுக்குள் அமிழ்ந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தர மலையை தன் முதுகின் மீது தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் தன்னுள் இருந்து விஷத்தை கக்கியது. அதே நேரத்தில் கடலில் இருந்தும் விஷம் பெருகியது. அந்த ஆலகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் தானே ஆலகால விஷத்தை உண்டுவிட்டார். அந்த விஷம் சிவனின் உடலுக்குள் தங்காமல் பார்வதி தேவி சிவனின் கழுத்தை இறுக்கி பிடிக்க அந்த விஷம் சிவனின் கண்டத்திலேயே, அதாவது கழுத்திலேயே தங்கிவிட்டது. இதனால் சிவன் நீலகண்டன் என்ற பெயரோடு சிறப்பாக அழைக்கப்பட்டார். சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு உலகத்தை காத்த நாள் ஒரு திரையோதசி திதி. இதனால் மாதந்தோறும் 2 முறை வரக்கூடிய திரையோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நாம் நந்திக்கு இடையில் வணங்குகிறோம். பிரதோஷத்தில் 20 வகைகள் உள்ளன. அவை தினசரி பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூரண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம், மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாட்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அக்ஷர பிரதோஷம், கந்த பிரதோஷம், ஷட்ஜ பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவகிரக பிரதோஷம் மற்றும் துத்த பிரதோஷம் ஆகியவை ஆகும். திங்கட்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று விசேஷமாக அழைக்கப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பிரதோஷம் இந்த சோமவாரத்திலேயே அமைவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வருகின்ற 30/3/2026 திங்கட்கிழமை அன்று சோம பிரதோஷம் வருகிறது. இந்த பிரதோஷ நாட்களில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவர் மற்றும் சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து தரிசிப்பது சகல தோஷங்களையும் கடன் தொல்லைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நீண்ட ஆயுளையும் தரும். பங்குனி மாதம் இறை வழிபாட்டிற்கு ஏற்ற புனிதமான மாதமாகும். இதில் வரும் வளர்பிறை பிரதோஷம் வளம் மற்றும் சுப காரியங்களை தரும். இந்த பிரதோஷ நாளில் நந்தியை வழிபடுவது ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்களை நீக்கும். பங்குனி மாதத்தில் வரும் பிரதோஷத்தில் சப்தரிஷி மண்டலத்தை தரிசித்து முறையாக பூஜிப்பது அபய பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது சிவனின் அருளை பக்தர்களுக்கு முழுமையாக பெற்று
பெற்றுத்தரும். பிரதோஷ வேளைகளில் சிவன் கோயிலில் சுவாமியின் முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சார்த்தி சிகப்பு அரிசி அதாவது காப்பரிசியை நைவேத்தியம் செய்ய வேண்டும். நெய்விளக்கு வைத்து வழிபட்டால் இன்னும் கூடுதல் சிறப்பு. பிரதோஷ வேளையில் சிவலிங்கத்தை நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில் தரிசித்து வணங்க வேண்டும். மற்ற நாட்களில் 3 முறை வலம் வரும் வழக்கத்திற்கு மாறாக பிரதோஷ தினத்தன்று சோமசூத்திர பிரதட்சணம் செய்ய வேண்டும். இப்படி 3 முறை செய்தால் அநேக அஸ்வமேத யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. கோயிலில் பிரதோஷ வழிபாடு செய்து முடித்த பின் வீட்டிற்கு சென்று ஒரு கைப்பிடி அன்னமாவது ஏழைகளுக்கு தந்துவிட்டு பிறகு நாம் உண்ண வேண்டும். யாவர்க்கும் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி என்கிறார் திருமூலர். பிரதோஷ வேளையில் கூட்டு வழிபாடு மிக மிக சிறந்தது. பிரதோஷ வழிபாட்டின் போது யஜுர்வேதத்தில் உள்ள ஸ்ரீருத்ரம் சமகம் என்னும் வேத பாகங்களை பாராயணம் செய்வது அல்லது பாராயணம் செய்ய சொல்லி கேட்பது மிகவும் விசேஷமானது. பிரதோஷ வழிபாட்டினால் வறுமை, பயம், பாவம், மரண வேதனைகள் இவை எல்லாம் ஒழியும். இதை முறையாக செய்து சர்வ மங்களங்களையும் நாம் அடையலாம். ஆலகால விஷத்தின் நெடி தாங்காமல் தேவர்கள் வலமாகவும் இடமாகவும் ஓடி ஓடி களைத்தார்கள். இதுவே சோமசூத்திர பிரதட்சணம் என்ற பெயர் பெற்றது. பிரதோஷ தினத்தன்று கோயிலுக்கு சென்று தவறாமல் பில்வ பத்திரம் என்ற வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. பிரதோஷ பூஜைக்கு தேவையான பொருட்களை நாம் கோயிலுக்கு வாங்கி தரலாம். அவை மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், பூ மாலைகள், உதிரி பூக்கள், வெற்றிலை, பாக்கு, ஊதுபத்தி, சாம்பிராணி, பஞ்சு, நல்லெண்ணெய், கற்பூரம், வெல்லம், மாவிலை, வாழைப்பழம், அரிசி, தேங்காய், தயிர், தேன், தீப்பெட்டி, பூநூல், வஸ்திரங்கள், அக்ஷதை அதாவது பச்சரிசியுடன் மஞ்சள் பொடி கலந்த அரிசி, இதுவே அக்ஷதை எனப்படுகிறது. பஞ்சாமிர்தம் அதாவது வாழைப்பழம், பால், தேன், நெய், சர்க்கரை இவையெல்லாம் கலந்த பஞ்சாமிர்தத்தையும் நாம் அளிக்கலாம். கோலப்பொடி, பஞ்சகவ்யம் அதாவது பசுவின் சிறுநீர், பசுவின் சாணம், பால், தயிர், நெய் ஆகியவை கலந்ததே பஞ்சகவ்யம் ஆகும். இந்த பொருட்களில் நம்மால் முடிந்தவற்றை கோயிலுக்கு வாங்கி தந்து பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு மற்றும் நந்தி வழிபாடு செய்து நாமும் சிவனின் அருளை பெறலாம். இத்தனை சிறப்பு மிக்க பங்குனி பிரதோஷம் வருகின்ற 30/3/2026 அன்று திங்கட்கிழமையில் சோமவார பிரதோஷமாக வருகிறது. நாமும் சோமவார பிரதோஷத்தில் சிவ கைங்கரியத்தில் பங்கேற்று சிவனின் திருவருளை பெறலாமே.